ஆபிரகாமை போல சாராளுடைய சொல்லை கேட்டு அதை விசுவாசிக்க. இது மூலமா கட்டப்படுமா? இது மூலமா கட்டப்படுமா? அப்பதான் கர்த்தர் ஒரு நாள் சொல்லுகிறார், இல்லவே இல்லை. 3 தூதர்கள் அவனை சந்திக்கும் போது சொல்லுகிறார், அடுத்த வருடத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, அவன் பேர் ஈசாக் என்று பெயரிடுவாயாக. ஈசாக் என்பது நகைப்பு. இன்று அழுகிற நீ ஒரு நாள் நீ சந்தோஷம் அடைவாயாக. எந்த ஒரு காரியத்தை குறித்து இந்த காலவேளை புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, அழுது கொண்டு இருக்கிறாயோ, உன்னுடைய நகைப்பெல்லாம் சந்தோஷமா ஒரு நாள் மாறும். எந்த மனிதர்கள் உன்னை ஏளனமாய் பார்த்தார்களோ, எந்த மனிதர் உன்னை அற்பமாக எண்ணார்களோ, எந்த மனிதர்கள் இவன் சாபத்துக்குரியவன், எந்த மனிதர் இவனால் ஒரு காரியம் நடக்காது என்று நினைத்தார்களோ, கர்த்தர் உன்மேல் வைக்க அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் போது சொல்லுவார்கள், இவன் ஆசீர்வாதத்தின் பாத்திரவானாய் இருக்கிறான். ஹல்லேலூயா.